அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறைநேச செல்வர்கள், வருகை தந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதம் நிறைந்த துல்காதா மாதத்தினுடைய 2வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு பொது தேர்வுகள் முடிந்து விடுமுறை தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கோடை விடுமுறையில் நம் பிள்ளைகளோடு நாம் என்கிற ஒரு தலைப்பிற்கு கீழால் ஒரு சில விஷயங்களை இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரி தலைவராக வாழ்ந்து இந்த உலகத்திற்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் வாழ்க்கையில் பெரும் லட்சியத்தை நோக்கி பயணித்து அதில் வெற்றியும் கண்டு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பல்வேறு போர்க்களங்களை சந்தித்து அதிலும் வெற்றி கண்டு இதையும் தாண்டி தன்னுடைய குடும்பம், தன்னை நம்பியிருக்க சமூகம், தனக்கு பின்னால் வரப்போகிற உம்மத் எல்லோருக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய நபிகள் பெருமானார் குழந்தைகள் விஷயத்திலேயும் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். பொதுவாகவே குழந்தைகளை அல்லாஹ் தஆலா யாருக்கு தர வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் தருகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, குழந்தைகள் உங்களுக்கான அன்பளிப்பு. யஹபு லிமன் யஷாஉ இனாதா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான். வ யஹபு லிமன் யஷாஉ துகூர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறான். சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுத்து விடுகிறான். சிலருக்கு குழந்தை பேர் அற்றவர்களாக சிலரை எல்லாம் ஆக்கி விடுகிறான். எல்லாம் அவனுடைய கைவசம் இருக்கிறது என்று அந்த வசனம் முடியும். அந்த அடிப்படையிலே ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இது ரப்பு தந்திருக்கிற அன்பளிப்பு என்கிற கருத்தை இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கிறது. குழந்தைகளை அன்பளிப்பு என்று சொல்லி மட்டும் நிப்பாட்டியிருந்தால் அந்த குழந்தைகளை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்திருக்கலாம். குழந்தைகளை வளர்க்கிறதுல பெரும் பெரும் நிபந்தனைகளை இஸ்லாம் போட்டிருக்காது. ஆனால் அன்பளிப்பு என்பதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அமானிதம் குழந்தைகள் என்று நபிகள் சொல்லியிருக்கிறார்கள். அமானிதம் என்கிற போது அந்த குழந்தைகளை, அந்த அமானிதத்தை மிகச் சரியாக ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழலிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அந்த குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்திலும் அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை போதித்து தருகிற விஷயத்திலும் அவர்களின் கவனத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள், உங்களுடைய கவனத்திலே அவர்கள் எவ்வளவு இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் மிக ஆழமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பொதுவாகவே இன்றைய கால ஓட்டம் பரபரப்பான சூழல், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரபரப்பான சூழல், பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், தொழிலை பார்க்கக்கூடிய அந்த அவசர யுகத்தில் இருந்து கொண்டு நம்மிலே பல பேர் குழந்தைகளோடு கணிக்கக்கூடிய அந்த நிம்மதியை தொலைத்து விடுகிறோம். குழந்தைகளோடு பேசக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு ஜும்மாவினுடைய நேரம், ஜும்மா பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் மிம்பரிலே ஏறி நின்று குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய எல்லா பார்வையும் பெருமானாரை நோக்கி இருக்கிறது. நபிகளாருடைய உரையை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக உச்சகட்டமாக அந்த உரை போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று நபிகள் பெருமானார் உரையை நிறுத்திவிட்டு மெம்பரில் இருந்து கீழே இறங்கி பள்ளிவாசலை விட்டு, எதற்கு சொல்லுகிறேன், நபிகளாரின் அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். பொதுவாகவே எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நபிகளார் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, பொதுவா பெருமானாருக்கு வணக்கங்களில் பிடித்தமான வணக்கம் தொழுகை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தொழுகை குர்ரத்த ஐனைனி ஃபிஸ்ஸலா, தொழுகைதான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ்க்கு பிடிச்சமான வணக்கம் தொழுகை, மன நிம்மதியை தரக்கூடிய வணக்கம் தொழுகை. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஹதீஸ்ல வருது, சஹாபாக்களுக்கு இமாமத்து செய்து கொண்டிருக்கிற போது அன்றைய தினம் தொழுகையை வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமாக, விரைவாக, ரொம்ப வேகமாக தொழுகையை நிறைவு செய்து விட்டார்கள். தொழுகையை தக்பீர் கட்டி ஒரு சில நிமிடத்திற்குள் தொழுகை முடிந்து விட்டது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஏன்னா பெருமானாரினுடைய வழக்கமான தொழுகை என்பது நீளமாக இருக்கும். நீண்ட சஜிதா, நீண்ட ருக்கு, நீண்ட நிலை நெருப்பு எல்லாம் நிதானமாக, நிம்மதியாக, பொறுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிப்பார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் வித்தியாசமாக, வேகமாக, கொஞ்சம் சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையிலே விரைவு காட்டியதற்கு என்ன காரணம்? நீங்கள் இப்படி தொழுது நாங்கள் கண்டதே இல்லையே, மிக விரைவாக தொழுகையை முடித்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், சமிஅது புகாஅ சபியின், நான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிற போது எப்போதும் போல நீளமாக தொழ வேண்டும் என்றுதான் நினைத்து தக்பீர் கட்டினேன். ஆனால் பின்னாலே பெண்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவாங்க. இன்றைக்கு ஃபித்னாக்களை அடிப்படையாக கருதி அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நபிகளாருடைய காலத்துல பெண்களும் தொழுகைக்கு வருவார்கள், கடைசி சஃப்புகளில் இருப்பார்கள். அந்த பெண்கள் தொழக்கூடிய பகுதியிலே ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாள். நான் தக்பீர் கட்டி நின்ற பொழுது அந்த குழந்தை அழுகக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். அந்த குழந்தை அழுகக்கூடிய குரலை கேட்டவுடன் நீளமாக தொழ வைப்பதற்கு என் மனசு இடம் கொடுக்கவில்லை. எனக்கே இப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஏன் அழுகுகிறது? எதற்காக அழுகிறது? பசியா அல்லது வலியா? எப்படி அந்த தாயினுடைய மனது இருக்கும்? அதனால் அந்த குழந்தை அழுகக்கூடிய சத்தத்தை கேட்டு தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன் என பெருமானார் சொன்னார்கள். குழந்தைகள் விஷயத்திலே நபிகளார் எடுத்துக்கொண்ட கவனங்கள் என்பது அதிகமானது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபிகளாரை சந்திப்பதற்காக ஒரு நபித்தோழர் வருகிறார். கிராமத்தில் இருந்து வருகிறார், கிராமத்து நபித்தோழர். அவர் வருகிற சமயத்திலே, அவருக்கு பேர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வருகிற சமயத்திலே நபிகளார் தன்னுடைய 2 பேர குழந்தைகளையும் மடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள், முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளோடு மழலைத்தனமாக பேசுகிறார்கள். வந்த அந்த நபித்தோழர், கிராமத்து நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டார், ஏன்னா உங்களை போன்று, நம்மை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. ஈருலக தலைவர், ஒரு நபி இவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்து குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாங்களே என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அது கப்பிலூன அஸ்ஸிபியான, நீங்கள் குழந்தைகளை கொஞ்சமெல்லாம் செய்வீர்களா? குழந்தைகளை முத்தமெல்லாம் விடுவீர்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டார். பொதுவா அதாவது அவர் சொல்லிட்டு அவரே சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், மா கப்பல்தும் மின்ஹும் அஹதா, எனக்கு அல்லாஹ் தஆலா 10 குழந்தைகளை தந்திருக்கிறான். ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 10 குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். மா கப்பல்தும் மின்ஹும், அவங்கள ஒரு நாள் கூட, ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதே இல்லை, என் மடியிலே தூக்கி வைத்து கொஞ்சியதே இல்லை என்று சொன்னார். அது கொஞ்சம் பெருமையாகவே சொன்னார், கொஞ்சம் அசால்ட்டாக. பிள்ளைகள் நம்ம முத்தமிடுறீங்க அப்படின்னு கேட்டார். பொதுவா பிள்ளைகளை கொஞ்சம் தூரமாக வைக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து நபிகளார் அந்த சஹாபியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். அப்படி கேட்கிறப்ப சொன்னாங்க, ஒமா அம்லிகுலக, ஒமா அம்லிகுலக மின் கபிலிக அர் ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நபிகளார் கேட்ட வார்த்தை. நீங்க பிள்ளைகளை முத்தமெல்லாம் விடுவீங்களா, கொஞ்சம் செய்வீங்களா அப்படின்னு கொஞ்சம் பெருமையா கேட்டார்ல. நபிகளார் சொன்ன வார்த்தை, உன் உள்ளத்திலிருந்து இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என் உள்ளத்திலே இரக்கம் இருக்கிறது, என் உள்ளத்திலே அன்பு இருக்கிறது, அதன் வெளிப்பாடா என் பிள்ளைகளை கொஞ்சுகிறேன், முத்தமிடுகிறேன். உன் உள்ளத்தில் இரக்கம் இல்லை என்றால் நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நபிகளார் கேட்ட ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. அன்பர்களே, குழந்தைகளோடு நபிகளார் நடந்து கொண்ட விதம் என்பது அலாதியானது. எல்லா குழந்தைகளோடும் பெருமானார் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் இன்றைய கால ஓட்டம் எப்படி இருக்கிறது? பிள்ளைகளோடு பேசக்கூடிய நேரம் கூட இன்னைக்கு கூட குறைஞ்சிருச்சு. ஏன்னா காலையில மகன் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடாரு, ஒரு பக்கம் தந்தை வேலைக்கு போயிடுறாரு. தந்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவுல வர்றப்ப இவன் ஸ்கூல் விட்டு வந்து தூங்கிடலாம். இப்ப பேசக்கூடிய நேரமே இன்னைக்கு குறைஞ்சிருச்சு.
அன்பை பரிமாறக்கூடிய நேரமே இன்றைக்கு குறைந்து விட்டது. இணையத்திலே வாசித்த ஒரு செய்தி, ஒரு வீட்டிலே தகப்பனார் எப்போதும் பரபரப்பாகவே இருப்பார், எப்போதும் பிஸியாக, அவசரமாக வேலைக்கு போவதும், அவருடைய பிரச்சனைகளை சந்திப்பதும், குடும்பம் சார்ந்து தொழில் சார்ந்து எல்லா வேலைகளும் எப்போது பார்த்தாலும் வேலையோட இருப்பார். பரபரப்பான சூழல். 5 நிமிஷம் கூட வீட்டுல வந்து உட்கார மாட்டார். ஒரு நாள் அவருடைய மகன் பிடித்து விட்டான். அவரை நிப்பாட்டி தந்தை இடத்துல கேட்டான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு நீ எவ்வளவு சம்பாதிப்பாய் என்று கேட்டான். 1 மணி நேரத்திற்கு நீ சம்பாதிக்கக்கூடிய தொகை என்ன? அவர் சொன்னார், இந்த வயசுல கேட்கிற கேள்வியா இது கேட்கிற கேள்வியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார். அவன் ஒரே ஒத்த கால நின்னான், நீ சொல்லித்தான் ஆகணும், 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்ப? தந்தை சொன்னார், 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் சம்பாதிப்பேன். உடனே அவன் போய் தன்னுடைய அறையில தலையணைக்கு கீழே இருக்கிற 50 ரூபாயை எடுத்துட்டு வந்து தந்தை இடத்திலேயே ஒரு 50 ரூபாயை கடனை வாங்கி அந்த 50ஐயும் இந்த 50ஐயும் சேர்த்து தந்தைக்கு 100 ரூபாயை கொடுத்துட்டு, இதோ உன்னுடைய 1 மணி நேரத்திற்கான ரூபாயை, உன்னுடைய சம்பாத்தியத்தை நான் கொடுத்து விட்டேன், உன்னுடைய 1 மணி நேரத்தை எனக்காக நீ செலவிடு, உன்னுடைய 1 மணி நேரத்தை எனக்காக நீ பங்களிப்பு கொடு, என்னோடு பேசு என்று அந்த மகன் தந்தை இடத்திலே கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் அந்த தந்தைக்கு புரிந்தது, என் மகன் என்னோடு பேசுவதற்கு, என்னோடு அன்பை பரிமாறுவதற்கு எத்தனை பகல்களாக, எத்தனை இரவுகளாக இயங்கியிருப்பான் என்பதை புரிந்து கொண்டார். அன்பர்களே, விடுமுறை காலங்கள், இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறைகள் காலத்திலே உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசுங்கள், மனம் விட்டு பேசி பாருங்கள். இன்னைக்கு நம்மள பல பேருடைய வீட்டுடைய நிலைமை, தான் வேலை கெட்டு போய்விடும் என்பதற்காக பிள்ளைகள் கையில மொபைலை கொடுத்து ஓரமாக உட்கார வைத்து விடுகிறார்கள். இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓரமா உட்காரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. அல்லது ஏதாவது ஒரு சின்ன வயசுலயே கேம் விளையாடுற மாதிரி டேப்லெட்டை வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரமா உட்காரு. பெண்கள் சீரியல்களில் மூழ்கி போயிருக்கிற பெண்கள் ஒரு நாள் காட்சி தவறி போய்விடக் கூடாது என்பதற்காக மொபைல்களில் யூடியூபை போட்டு கொடுத்து ஒரு ஓரத்திலே உட்கார வைத்து விடுகிறார்கள். நிறைய வீட்டுடைய நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. பிள்ளைகளோடு பேசுவது என்பது ஒரு அலாதியான சுகம் என்பதை நபிகளார் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாகவே நபிகளார் எந்த பிள்ளைகளை கண்டாலும் பாசத்தை பரிமாறுவார்கள். ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற போது எதையாவது அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஏதாவது ஒரு ஒழுக்கம் சார்ந்து, மார்க்கம் சார்ந்ததை சொல்லிக் கொடுப்பார்கள். ஹதீஸ்ல வருது, அம்ர் இப்னு அபீ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் சின்ன வயசுல இருக்கிற போது எனக்கும் நபிகளாருடைய பேர பிள்ளைகளுக்கும் ஒற்ற வயசு, நாங்கெல்லாம் ஒரு வயசை சார்ந்தவர்கள். இப்ப சின்ன வயசுல இருக்கிற போது நான் விளையாடுவதற்காக பாத்திமா அம்மா வீட்டுக்கு போவேன். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள், நபிகளாருடைய 2 பேர குழந்தைகளும் இருப்பார்கள். நானும் போய் நபிகளாருடைய பேரர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். உணவு சாப்பிடக்கூடிய நேரம் வரும், நபிகளார் விளையாடி கொண்டிருக்கிற என்னையும் அவர்களுடைய பேர குழந்தைகளையும் உட்கார வைத்து உணவு தருவார்கள். உணவு எனக்கு முன்னால வைக்கப்பட்ட உடனே அம்ர் இப்னு அபீ ஸலமா சொல்றாங்க, அதை வேகமாக நான் எடுத்து சாப்பிடுவேன். அந்த உணவிலே சில பாகங்கள் கீழே சிந்திவிடும். எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற முறை தெரியாது. ரசூலுல்லாஹ் என்னை பார்த்துட்டு அன்றைய தினம் என்னை பக்கத்திலே கூப்பிட்டு உட்கார வைத்து விட்டு சொன்னார்கள், தம்பி, குல்மா எலீனிக்க வஃபீமா எலீக்க, சாப்பிடுகிற போது எப்போதும் வலது கையில் தான் சாப்பிட வேண்டும். உனக்கு பக்கத்திலே என்ன இருக்கிறதோ முதலில் அதை எடுத்து நீ சாப்பிட வேண்டும். சாப்பிடுகிற போது கீழே சிந்தி விட்டால் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடு. சாப்பிடுகிற போது உன்னுடைய விரலிலே இந்த அளவுக்குத்தான் உணவு பட வேண்டும் என்கிற உணவுக்கு தேவையான உபதேசங்களை, உணவு சாப்பிடக்கூடிய முறைகளை நபிகளார் எனக்கு கற்றுத் தந்தார்கள். அம்ர் இப்னு அபீ ஸலமா பின்னால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அன்றைக்கு நபிகளார் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய உள்ளத்திலே மாறாத பசுமையான நினைவாக இருக்கிறது என்று அவர் ஹதீஸை அறிவிக்கிறார். இப்ப எதற்கு சொல்லுகிறேன், நபிகளார் எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் வாய்ப்பு கிடைக்கிற போது எதையாவது உபதேசங்கள், எதையாவது நல்லொழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். விடுமுறை தினத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உட்கார வைத்து மார்க்கம் சார்ந்த அல்லது உலகம் சார்ந்த எதையாவது உபதேசங்களை ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு பெற்றோராய், ஒரு தந்தையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். நல்ல பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நாம் கனவு காணுகிறோம். இப்படியெல்லாம் பிள்ளைக்கு பார்த்து நாம் செய்கிறோமே. நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய
சிறப்புகளில் அன்பளிப்புகளில் ஆக சிறந்தது எது தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க உலக கல்வியை கொடுக்கிறீங்க, அல்லது உலகத்திலே அவர்கள் செல்வாக்கோடு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள், நல்ல நிலைக்கு வரணும், எல்லாம் செய்யுங்க. இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக சிறந்தது எது தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு அஹ்ஸனஹுல்லாஹு அதபின் ஹஸனின். நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக சிறந்தது அதபின் ஹஸனின், நல்ல ஒழுக்கம் என்றார்கள் பெருமானார். நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆக சிறந்த அன்பளிப்பு. எனவேதான் நபிகளார் எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் எதையாவது ஒரு உபதேசம் செய்வார்கள். எதையாவது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே சின்ன வயசுல இருந்து ஒரு 10 வருஷம் பணிவிடையாளராக இருந்தார்கள். வேலை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல. ஆனா ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு வேலைக்காரரா பார்ப்பதை விட தன்னுடைய பெற்ற மகனாகவே பார்த்தார்கள். அதனால அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு எதையாவது உபதேசம் செய்வாங்க. ஒரு நாள் இப்படி கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ அம் துன்சிய, ஒரு நாள் முழுக்க உன்னால் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள முடியாமல் இருக்குமானால், யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் இருக்க முடியுமானால் அதை முதலில் செய். யாரை பற்றியும் ஒரு உள்ளத்திலே தவறான எண்ணம் கொள்ளாது. சின்ன வயசு, அதாவது டீன் ஏஜ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நபிகளார் சொன்ன உபதேசம், யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். அப்படி தவறான எண்ணம் கொள்ளாமல் இருப்பது என்னுடைய வழிமுறை. என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றுகிறாரோ அவர் என்னை நேசித்தவராவார். எவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் என்னோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பார் என பெருமானார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்த உபதேசத்தை பார்க்கிறோம். இப்படி வளர்ந்து வருகிற டீனேஜ் பிள்ளைகளுக்கு நபிகளார் அதிகமாக உபதேசங்கள் செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, விடுமுறை காலங்கள் என்பது நம்முடைய பிள்ளைகள் நீண்ட நேரம் நம்மோடு இருப்பதற்கான வாய்ப்பு இது. இந்த நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று பெற்றோர்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கிறான், அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் யாரோடு பழகுகிறான் என்பதை எல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்து அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வருது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. நபிகளாருடைய காலத்திலே ஹுனைன் போர் என்று ஒரு போர் நடந்தது. ரொம்ப தூரம் போரை முடித்து விட்டு நபிகளார் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். வர்ற வழியில ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுகிற நேரம் வந்துவிட்டது. பயணத்தை தொடர்ந்தால் தொழுகை கலாவாகி போய்விடும். பொதுவா நபிகளாருடைய பயணத்தின் போது எந்த தொழுகை வந்தாலும் அங்கேயே நிப்பாட்டி வாங்க சொல்லி தொழுது விடுவார்கள். இது நபிகளாருடைய சஹாபாக்களுடைய பழக்கம். நாமும் பயணம் செய்கிற போது முடிந்த அளவுக்கு இடையில இறங்கி தொட முடிந்தால் தொழுது விட்டுத்தான் அடுத்து பயணத்தை பயணிக்க வேண்டும். பாருங்கள், ஹுனைன் போர் முடித்து வருகிற போது ஒரு ஃபர்லான தொழுகையினுடைய நேரம். பிலால் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு, பிலாலை பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது, தொழுது விட்டு பயணத்தை தொடரலாம் என்று நபிகளார் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அது வேற யாரோ சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இல்ல. இவங்க போன நேரத்துல அந்த பகுதியில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு வித்தியாசமாக வாங்கு சொன்னதும் இந்த சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, பிலால் ரலியல்லாஹுவை போன்று அவங்களும் வாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. விளையாட்டாக, கிண்டலா, கேலியா. பிலால் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்ல அந்த பசங்க சேர்ந்து அல்லாஹு அக்பர் கோரஸ் பாடுறது. இப்படி நடக்குது நபிகளாருடைய காலத்துல. இப்படியே பாங்கு சொல்ல, இவர்கள் அதை கலாய்த்து பாங்கு சொல்ல, அப்படியே பாங்கு முடிந்தது. நபிகளார் இதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு சஹாபி அனுப்பி அந்த பசங்க எல்லாம் இங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த சஹாபி அந்த பசங்க கிட்ட போனதுமே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆக நம்மளை பிடிச்சி ஏதாவது திட்டுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இப்படி தெரியாம கேலி கிண்டல் பண்ணிட்டோமே பாங்கு சொல்றத அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கே நிக்கிறார். ஏன்னா அந்த பையனுக்கு ஓடணும் அப்படிங்கிற விவரம் கூட இல்லை, அவ்வளவு சின்ன வயசு. அந்த சஹாபி அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வர்றாரு. அவர் யாருன்னா அபு மஹதூரா என்று ஒரு சஹாபி, பின்னாலே மிகப்பெரிய முஅத்தின் அவர், அவருடைய வரலாறு. அப்ப சின்ன பையனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் வந்ததுமே பெருமானார் சொன்னார்கள், என்னமோ வார்த்தையை முழங்கிட்டே இருந்து இப்ப வாயில, எனக்கு முன்னாடி இப்ப அதை சொல்லி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் விளையாட்டா பிலால் ரலியல்லாஹு சொன்ன மாதிரியே வாங்க மறுபடியும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி விளையாட்டா சொல்லி காமிக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்,
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஷஹாதத்துடைய வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? நான் சாட்சி சொல்லுகிறேன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ இல்லை, கடவுள் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுமே ரசூலுல்லாஹ் வந்து அவருடைய தலையில கைய வச்சுட்டாங்க. அந்த சிறுவருடைய அபா மஹ்துராவுடைய தலையில கைய வச்சுட்டாங்க. வச்சதுமே அவர் வாங்க சொல்ல சொல்லி முடிச்சுட்டார். முடிச்ச பிறகு அவரே கேட்கிறார், பாருங்க ரசூலுல்லாஹ் கை வச்ச பரக்கத்து. அவரே கேட்கிறார், இப்போது சொன்ன இந்த வார்த்தைகளை என் வாழ்நாள் முழுவதும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். நபிகளார் இஸ்லாத்தை பற்றி சொல்லி கலிமாவை சொல்லி கொடுத்து அவரும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னாலே அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், மதீனாவுல பிலால் ரலியல்லாஹு முஅத்தின் அவங்கதான் மோதினார். மக்காவுல யாருன்னா இந்த அபா மஹ்துரா முஅத்தினாக இருந்தார். இவருடைய சந்ததி நிறைய சந்ததிகள் மக்காவிலே முஅத்தினாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். இவரும் கடைசியில மரணிக்க வரைக்கும் மக்காவுல முஅத்தின் அபா மஹ்துரா நபிகளாருடைய காலத்துல. இப்ப விளையாட்டாக ஒரு கேலி கிண்டனாக அவர் வாங்க சொன்ன அந்த அபா மஹ்துராவை கூப்பிட்டு நபிகளார் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை, பெருமானார் கையாண்ட அந்த கையாளுதல் அவரை முஸ்லிமாக மாற்றியது என்பது மட்டுமல்ல, நபிகளாரையும் சஹாபாக்களையும் உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பித்து விட்டார். கிண்டல் செய்த நாவு நபிகளார் நடந்து கொண்ட அணுகுமுறையால நபிகளாரை உணமான நேசிப்பவராக மாறி போனார். அவருடைய வரலாற்றில் எழுதுறாங்க, பிற்காலத்துல அவர் மக்காவுல முஅத்தினாக இருக்கிற போது சுத்தி உள்ள எல்லா முடியையும் வெட்டிடுவார், மேல உள்ள நடு முடியை மட்டும் வெட்ட மாட்டார். ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, ஏன்பா வெட்ட மாற்ற, நடு முடியை ஏன் வெட்ட மாற்ற, அது மட்டும் பெருசா வந்து தொங்கிட்டு இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க. அபா மஹ்துரா சொல்லுவார், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமான இடமே இந்த இடம்தான். நபிகள் நாயகம் நான் சிறு வயதாக இருக்கிற போது தங்களுடைய புனிதமான கையை இந்த இடத்தில் தான் வைத்தார்கள். எனவே நபிகளார் கைப்பட்ட அந்த ரோமங்களை வெட்டி எறிவதற்கு எனக்கு மனசு வரவில்லை, எனவே அந்த ரோமங்களை வெட்டாமல் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அன்பர்களே, அப்ப தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை எப்படி திருத்த வேண்டும் என்பதில் நபிகள் நாயகம் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இப்படி நபிகளார் எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் ஏதாவது உபதேசம் செய்து அவர்களை ஏதாவது ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து பெருமானார் வளர்த்து வந்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால விடுமுறை காலங்களில் நீங்கள் இந்த விடுமுறை நாட்களை பெற்றோர்கள் பயன்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். உலக விஷயங்களை கற்றுக் கொடுக்கல ஆர்வமா இருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்கள்ல சுற்றுலாக்கு கூட்டு போறதுல ஆர்வமா இருக்கிறோம். அதே போன்று விடுமுறை நாட்கள்லயாவது 5 நேர தொழுகையை வந்து தொழுடா என்று சொல்வதற்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? விடுமுறை நாட்கள்லயாவது ஃபஜர் நேரத்துல பிள்ளைகளை எழுப்பிவிட்டு பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வாருங்கள், அந்த நேரத்துல யாவது தொழுவட்டுமே, லீவுல தானே இருக்கிற, அப்புறம் தூங்கிக்கலாம், முதல்ல ஃபஜர் தொழுவா என்று எத்தனை பேர் எழுப்பி கூப்பிட்டு வருகிறோம். அதனால உங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை காலத்திலே மாற்றுங்கள், பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதில் அவர்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, லுக்மான் என்கிற சூரா. உபதேசத்திற்காக வேண்டி இறங்கிய சூரா. ஒரு தந்தை மகனுக்கு செய்த உபதேசத்தை அந்த சூறாவில் அல்ல சொல்லி காட்டுவான். வெறும் உபதேசம் மட்டும் அந்த சூறாவில் இருக்கும். லுக்மான் என்கிற சூரா. லுக்மான் என்பது ஒரு நபருடைய பெயர். அவர் நபி கிடையாது, இறை நேசர். பொதுவாக குர்ஆன்ல வந்து நபிமார்களுடைய பெயரை வச்சு சூறாக்கள் நிறைய இருக்குது. இப்ராஹிம், சூரத்துல் இப்ராஹிம் இருக்குது, சூரத்துல் நூஹ் இருக்குது, சூரத்துல் யூசுப் இருக்குது. இப்படி நபிமார்களுடைய பெயரை கொண்ட சூறா இருக்குது. லுக்மான் என்பது நபி கிடையாது, அவர் வந்து ஒரு இறைநேசர். அவருடைய பெயர்ல அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். அந்த சூறாவிலே அதிகமாக பிரதானமாக அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள். அதைத்தான் அந்த சூறாவை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்ன உபதேசம் செஞ்சாங்க பாருங்கள். யா புனைய இன்னஹா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், யா புனைய லா துஸகிர் ஹத்தக லின்னாசி, மகனிடத்திலே சொன்னார்கள், டீனேஜ் வயசுக்குள்ள லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன் உள்ளத்திலே ஆணவம் கொள்ள வேண்டாம், உன் உள்ளத்திலே பெருமை கொள்ள வேண்டாம். நீ எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் சரி, நீ எவ்வளவு உச்சத்திற்கு போனாலும் சரி, உன் உள்ளத்திலே ஆணவம் பெருமை வந்து விடக்கூடாது. மக்களோடு மக்களாக சாதாரணமாக நடக்க வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். இப்படி நிறைய உபதேசம் வருது. அதுல இன்னைக்கு நமக்கு தேவையான உபதேசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்து பொதுவா தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிற போது, எக்ஸாம் ரிசல்ட் வெளியே வரும்போது நிறைய இடங்கள்ல பிள்ளைகள் தற்கொலை செய்வதை அதிகமான நியூஸ்ல கேள்விப்படுறோம். பொதுவா வருஷம் ரிசல்ட் வந்துட்டாலே தற்கொலைகள் நிறைய நடக்குது.
நம்முடைய தமிழ்நாடும் சரி, ஹோல் இந்தியாலையும் சரி. காரணம், நான் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மதிப்பெண் எனக்கு கிடைக்கல, நான் படிச்ச அளவுக்கு மதிப்பெண் எனக்கு போடல, எனக்கு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு போய்விடுகிறார்கள். என்ன காரணம்? எதற்காக தற்கொலை செய்கிறார்கள்? 2 காரணம் தான். ஒன்னு பள்ளிக்கூடமும், இன்னொன்னு பெற்றோர்கள் தான். இன்றைய பள்ளிக்கூடங்கள், சில பள்ளிக்கூடங்கள் மதிப்பெண்களை மட்டுமே மையப்படுத்தி பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள். மதிப்பெண், அதிக அளவிலான மதிப்பெண், உங்கள் பிள்ளைகளை அதிக அளவிலே மதிப்பெண் பெற வைப்போம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி மதிப்பெண்களை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மதிப்பெண்கள் எடுத்தால்தான் உனக்கு மதிப்பு, அதிக அளவிலான மதிப்பெண் எடுத்தால்தான் உனக்கு வேலை பார்ப்பு, பின்னாடி உனக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த எண்ணத்தை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள். மதிப்பெண் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் செயல்படுகிறது. 1. 2வது காரணம், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பெற்றோர்கள் தோல்வி வருகிற போது, கவலையான சூழ்நிலை வருகிற போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டாங்க. வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் 2 மாறி மாறிதான் வாழ்க்கையில வரும். சில நேரங்களில் வெற்றியும் வரும், சில நேரங்களில் தோல்வியும் வரும். 2யும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அப்ப இது இல்லாமல் போனதால் தான் இன்றைக்கு தற்கொலைகள் அதிகமாகுது. நான் நினைச்ச மார்க் எனக்கு கிடைக்கலையே, நான் படிச்ச அளவுக்கு எனக்கு மார்க் வரலையே, மதிப்பெண்கள் வரலையே என்று. அன்பர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இந்த நம்பிக்கையை மகனுடைய உள்ளத்திலே போதிக்கிறார்கள். பாருங்கள், யாபுனைய, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யாபுனைய இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தரின் அவு தகும் ஃபீ ஸஹரத்தின் அவு ஃபீ ஸமாவாத்தி அவு ஃபில் அர்தி யதி பிஹல்லாஹ். சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மையோ தீமையோ, உனக்கு வரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ, அது வானத்திற்கு மேலாக இருந்தாலும் சரி, பூமிக்கு அடி ஆழத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கரும்பாறைக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் அந்த வெற்றி உனக்கு வந்தே தீரும். அல்லாஹ் நினைத்தால் அந்த நன்மை உனக்கு வந்தே தீரும். அதே போன்று அல்லாஹ் உனக்கு தோல்வியை நாடிவிட்டால் அந்த தோல்வியும் உனக்கு வந்துதான் தீரும். ரெண்டும் வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, எதையும் எதிர்கொள்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ரிசல்ட் வரக்கூடிய நேரத்திலே இந்த உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு ஆக முக்கியமான ஒன்று. ஆக ரிசல்ட் வருகிற இந்த நேரத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்ன, அப்படி மார்க் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பிள்ளைகளை கவலைப்படுத்திடாம, அதிகமாக வந்தாலும் குறைவாக வந்தாலும் அல்லாஹ்வும் உனக்கு கொடுத்ததை நீ ஏற்றுக்கொள் என்கிற மனப்பக்குவத்தை பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். ஆக விடுமுறை காலத்திலே அதிகமாக உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழியுங்கள். உங்கள் பிள்ளைகள் மார்க்க விஷயத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள், மார்க்க விஷயங்களை எவ்வளவு தூரம் கற்றிருக்கிறார்கள், ஈமானுடைய விஷயத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறார்கள். நம்மளே போய் அங்க போறா, வேற வழிபாட்டு தலங்களுக்கு போறான்னு சொன்னாலும் அவன் போகக்கூடாது. அந்த அளவுக்கு அவனுடைய ஈமான் உள்ளத்துல பதிவாக இருக்குதா அப்படிங்கிறத பெற்றோர்கள் டெஸ்ட் பண்ணணும். ஆக இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்திலே கவனம் எடுங்கள். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் பேசிய விஷயங்களை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஸ்து தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.